தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், அந்த மக்கள், அந்த குடியிருப்பு வாசிகள் இது குறித்து என்ன தெரிவிக்கின்றனர்? அதாவது சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டத்துல நேற்று முதல் அதி கனமழை பெய்து வருகிறது. அதிகாலை 2 மணி வரை இந்த கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு தாழ்வான இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. பிரதான சாலைகளில் தேங்கிய வெள்ள நீர் வடிந்த போதும் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரானது சற்றும் வடியல. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரானது தேங்கிய நிலையிலேயே இருக்கிறது. அதாவது அந்த வெள்ள நீரானது வீடுகளுக்கு உள் நுழைந்திருக்கு. ஒரு சில வீடுகளுக்குள்ளேயும் போயிருக்கிறது. ஆதிபராசக்தி நகர் பகுதியில வீடுகளுக்கு வாசல் வரைக்கும் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டிகளோட இந்த வெள்ள நீரானது கலந்திருக்கிறதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த பகுதியில ஏற்கனவே பெய்த மழையில உள்ள தண்ணீர் வடியாத நிலையில தற்போது நேற்று பெய்த மழையில மீண்டும் வெள்ள நீரானது அதிகரித்திருக்கிறது. இன்று ஒருவேளை மழை அதிகமாக பெய்தால் அந்த பகுதிகளில் வீடுகளுக்குள்ள வெள்ள நீரானது செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டில் இருந்து 22,000 கன அடி, வினாடிக்கு 22,000 கன அடி தண்ணீரானது வெளியேறுகிறது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஸ்ரீவைகுண்ட அணைக்கட்டில் இருந்து வினாடிக்கு 19,000 கன அடி நீரானது வெளியேறி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடைசி அணையான கோரம்பலம் காலாங்கரை அணையிலிருந்து வினாடிக்கு 6,000 கன அடி தண்ணீரானது வெளியேறிக்கிட்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் வெளியேறி உப்பாச்சி ஓடை வழியாக கடலுக்கு செல்கிறது. இந்த பகுதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக காலாங்கரை பகுதியில் வாழை கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஏக்கர் பரப்பளவுல வாழை பயிரிட்டு இருக்காங்க. இதுல சுமார் ஒரு 500 ஏக்கர் பரப்பளவிலான வாழைக்குள்ள வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த வெள்ள நீர் தேங்கி அந்த வாழை விவசாயம் முற்றிலும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தா மாவட்ட ஆட்சியர் இந்த கனமழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 270 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரங்கள், கிட்டத்தட்ட கடந்த 15 தினங்களாக புயல் எச்சரிக்கை மழை காரணமாக மீனவர்கள் சரியாக கடலுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில மீண்டும் இன்னைக்கு கடலுக்கு செல்லாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான விளையாட்டு மைதானம், தருவை விளையாட்டு மைதானமானது முழுவதும் வெள்ள நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இன்று விளையாட்டு மைதானம் மூடப்பட்டிருக்கிறது. நடைபயிற்சி செய்ய யாரையும் அனுமதிக்கல. அங்க இருக்கக்கூடிய கைப்பந்து மைதானம், கால்பந்து மைதானம், கூடைப்பந்து மைதானம் அனைத்தும் வெள்ள நீரானது முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் அகற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வராங்க. வெள்ள நீர் அகற்றுறதுல தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வச்சாலும் அந்த மாவட்ட விளையாட்டு மைதானம் என்பது பராமரிப்பு என்பது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதுல பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதில் தொடர்ந்து சிரமம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது வெள்ள நீரை அகற்றுவதில் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாநகரில் மழை என்பது விட்டிருக்கிறது. குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.